இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்குது. ஸோ 2 மாதம் கழித்து புதிய வருடமானது பிறக்க இருக்குது. ஸோ இப்போ அக்டோபர் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் அதிசாரமாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் குரு அதிசார பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடைசி ராசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு குருவின் அதிசார பயிற்சினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த குரு அதிசார பயிற்சியில் குருவால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, ஆபத்து கிடைக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த பலன்கள் மட்டும் இல்லாமல் குருவுடைய அதிசார பயிற்சியில் குரு பகவானுடைய அருளை பெற பரிகாரமும் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த அதிசார பயிற்சியில் இந்த பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பழமொழியை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மனு. ஸோ குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன் எல்லா கிரகங்களை விட ரொம்ப பெரிதாக இருக்கும். அதனால் இந்த பழமொழிக்கேற்ப குருவுடைய அருள் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த அதிசார பயிற்சியில் நடந்துக்குங்க. மீன ராசிக்கு குருவுடைய அதிசார பயிற்சியில் பொற்காலம் ஆரம்பமாக போகிறது என்று கூறப்படுது. ஸோ நீங்கள் அடித்து ஆடக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுது. உண்மையாலுமே அடித்து ஆடக்கூடிய நேரமாக இருக்குமா, பொற்காலம் உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 2025 ஆண்டில் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக வேகமாக பயிற்சி ஆகிறார். இந்த குருவுடைய அதிசார் பயிற்சியினானது 12 ராசிக்காரங்களுக்கும் அதன் தாக்கமானது ஏற்படும். அந்த வகையில் மீனம் ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு வேகமாக பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் அங்கிருந்துட்டு அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு குரு பகவான் இடப்பயிற்சி ஆவார். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நாட்களை குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படுது. பொதுவாக குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர். பிள்ளை பெரு, திருமணம், செல்வம், செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்கு காரணகர்த்தாவாகவும் இருக்கிறவர் இவர் மட்டும்தான். ஆக்சுவலி சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு பகவானுடைய பார்வை தான். நிறைய பேர் சனி பகவான் என்றாலே பலரும் அச்சப்படுவோம். ஆனால் உண்மையிலேயே சனி பகவானை விட குருவை கண்டு தான் அச்சப்பட வேண்டும். ஏன்னா குரு என்பவர் ஞானக்காரகர், தர்மத்தோடு நடந்து கொள்பவர். தர்மத்தோடு நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார். குரு என்பவர் வளர்ச்சியும் கொடுப்பார், ஆனால் அதனை நிதானமாக கொடுப்பார். அதுவே இந்த அதிசார பயிற்சியில் நிகழக்கூடிய சம்பவம். அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரங்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். சரி வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மீனம் ராசிக்காரங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். 4வது இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வேலை ரீதியான பிரச்சனை இருந்திருக்கோ,
ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு காரணமாக இருந்திருக்கோ. ஏற்கனவே நல்ல வேலையில் இருந்திருப்பீர்கள். திடீரென மற்றொரு நிறுவனத்தில் கூடுதல் சம்பளத்துக்கு சென்றால் அங்கு போனவுடன் வேறொரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. சனி உங்களுக்கு வேலை விஷயத்தில் குழப்பத்தை கொடுப்பார். குரு பகவான் இப்படி இருக்கிறார்ல, தற்போது 5வது இடத்துக்கு அதிசாரமாக வரப்போறாரு. 5ஆம் இடம் என்பது குருவுக்கு உச்ச வீடு என்று சொல்லலாம். இதனால் பல மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல புத்திரர்கள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகும். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்திருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை வளர்ப்பு, குழந்தை நலன், குழந்தையுடைய எதிர்காலம், உறவு போன்ற அனைத்துமே இந்த டைம் உங்களுக்கு ஈஸியாக அமையும். அப்புறம் குரு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக 10வது இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. நல்ல தொழில் செய்ய குரு பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிசாரமாக வர்றாரு. பூர்வ புண்ணியத்தின் பலனை அனுபவிக்க போறீங்க இந்த டைம். யாருக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையெல்லாம் குரு பகவான் தீர்த்து வைக்க போகிறார். எல்லா பிரச்சனையுமே நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது உண்டாகும். அலுவலகத்தில் சரியான பதவி கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்ட உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். நல்ல புகழ்மிக்க பதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு அதிசார பயிற்சியில் சரியாகும். மனதில் நினைப்பது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான அனுகூலமான நேரமாக இந்த குரு அதிசார பயிற்சி நேரமானது உங்களுக்கு அமையுது. இதில் என்ன ஸ்பெஷல்னா, பாகிஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொன்பொருள் பெருகும். வியாபாரமானது தலைக்கும். அதே சமயம் உயர்கல்வி படிப்பதற்கான யோகம் உண்டாகும். வேலையில் உள்ள சிக்கல்கள் தீரும். பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். எதிரிகள் தொல்லை விலகும். அப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி பிரிவுகள் சரியாகும். படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும். மெயினாக படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் போது நீங்கள் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உயர்கல்வியெல்லாம் படிக்க முடியும். அப்புறம் வீடு கட்டுவதில் உள்ள பிரச்சனை, சொத்தில் உள்ள பிரச்சனை அனைத்துமே இந்த குரு அதிசார பயிற்சியில் நிவர்த்தியாகும். ராகவேந்திரர் கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது அற்புதமான முன்னேற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். எல்லா நன்மைகளும் பெருகி வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது அதிசார பயிற்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கான குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகளை சொல்ல போகிறேன். இந்த பரிகார முறைகளில் ஏதாவது ஒன்று செய்தீங்கன்னா குருவுடைய அருளை நீங்கள் பெற முடியும். சரி வாங்க, இந்த குரு அதிசார பயிற்சியில் குரு அருள் பெற செய்ய வேண்டிய பரிகாரம் பார்க்கலாம். தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் குருவுக்காக செய்ய வேண்டும். குரு பகவானை நினைத்து செய்ய வேண்டும். ஏன்னா குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் உங்களுக்கு குருவுடைய அருளை பெற உதவும். ஆக்சுவலி வியாழக்கிழமை குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவுக்குரிய கோலத்தை வீட்டில் வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரியை 108 முறை மன ஒருமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும், நல்ல பலன்கள் அதிகரிக்கும். ஸோ தீய பலன்கள் விலக நல்ல பலன்கள் கிடைக்க இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, வியாழக்கிழமை அன்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்து அதை தானம் செய்யணும். அப்படி செய்தாலும் குருவுடைய அருளை பெற முடியும். ஸோ குருவுடைய அருளை குரு அதிசார பயிற்சியில் பெற இந்த 2 பரிகாரத்தில் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரம் செய்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.